ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடம்பத்தூர் இருக்க முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோடைய மாமா பொண்ணு கல்யாணத்துக்காக போயிருந்தேங்க. சூப்பராக அந்த கோயில், அந்த கோயிலை பற்றி கூட சொல்ல ஆசைப்பட்டாதான் தான் இந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கடம்பத்தூர் திருவள்ளூர் ரோடுங்க. இந்த வழி தான் கோயிலுக்கு வரணும். கடம்பத்தூர்லும் சரி திருவள்ளூர்லும் சரி இந்த வழி ரொம்ப கிட்ட. சரி வாங்க இப்போ நம்ம கோயிலான போகலாம். இந்த கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கடம்பவன முருகன் ஆலயம்ங்க. கடம்பத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பவனம் இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து கடம்பத்தூர் சொல்லி பேர். இந்த முருகலை கட்டினவர் பார்த்தீங்கன்னா பாலமுரளி கிருஷ்ணனுங்க. அவர் சின்ன வயசு ரொம்ப முருக பக்தி கொண்டாடாகும். சின்ன வயசுலேயே தொண்டாட்டணும், ஜனங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்க ரொம்ப ஆசைப்பட்டதாகவும் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக உழைச்சி முன்னேறி நல்ல நிலைமை வந்த அப்புறம் கடவுளுக்கு எதனா செய்யணும்னு சொல்லிட்டு அவரு சொந்த காசுலேயே பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டியிருக்காருங்க. அவர் கொரோனா சமயத்து இயற்கை இருந்தால் அவங்க குடும்பத்தை சேர்ந்து சொன்னாங்க. சரி வாங்க நம்ம ஹீரோ ஹீரோனை பார்க்கலாம். இவங்க தாங்க ஸ்ருதி மாப்பிள்ளைங்க, எங்கள் ஒய்ஃபோடைய மாமா பொண்ணு. இவங்க கல்யாணங்க வந்தாங்க. சூப்பராக இருந்த கல்யாணம், அழகாக பண்ணியிருந்தாங்க. செம இந்து முறைப்படி அழகாக இருந்த கல்யாணம். முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க மற்றபடி கோயில் வீட்டில் பார்க்கலாம். இந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க முருகபுரம் பார்த்தீங்கன்னா 6 தலைகள் கொண்டவராக இருக்காங்க. முன்னாடி 3 தலை, பின்னாடி 3 தலை இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் சுற்றி கோயில் தான் சாமி சிலைகள் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டிய கணபதி இருக்காரு. பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தி சாமியோட சிலை இருக்குது. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த விநாயகர் சிலை, அந்த விநாயகர் கோயில் பார்க்கட்டேன் இல்லையா, ஃபோட்டோ எடுக்கவே ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அழகாக இங்கே சாமியோட படத்தை வரைஞ்சி சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்து வந்தாங்க. போயிட்டு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு சிலை இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்பாலோட கோயில் இருந்தது. அங்கேயே போய் சாமி வணங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவோட ஒரு சிலையும் அங்கேயே போய் வணங்கிட்டு, ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்பாலோட சிலை இருந்து அங்கே போய் வணங்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்தாங்க. கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெளியே போய் மண்டபத்தில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மேரேஜுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது விட ரொம்ப கம்மி காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கட்டிட்டு இந்த கோயில் அழகாக நீங்கள் மண்டபத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிச்சங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்துங்க. எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சதாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முத என்னோட சேனல் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.